அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள், சென்ற இடத்தால் செலவிடாது தீதோரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனதை சென்ற இடத்திலே செலவிடாது என்றால் விட்டுவிடக்கூடாது, அது போன போக்கில் விடக்கூடாது. அப்போ செலவிடாது தீது ஓரி, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு அதன்படி செயல்படுவது தான் அறிவு என்று கூறுகின்றார். ஒரு வகுப்பில் ஆசிரியர் கேட்டார், இந்த உலகத்திலே மிக வேகமாக செல்லக்கூடிய பொருள் எது என்று கேட்டார். ஒரு மாணவன் சொன்னால், சார் ரஃபேல் போர் விமானங்க. இன்னொரு மாணவன் சொன்னால், இல்லைங்க சார் அமெரிக்க பாமர் விமானங்கள். இன்னொரு மாணவன் சொன்னால் செயற்கைக்கோளுங்க சார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மாணவன் சொன்னான், சார் இந்த உலகிலேயே மிக வேகமாக செல்லக்கூடியது மனம். நாம் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நினச்சா மனசு அங்கே இருக்கும், சந்திர மண்டலத்தில் இருக்கிற மாதிரி நினச்சா மனசு சந்திர மண்டலத்தில் இருக்கும், வியாழனில் இருக்கிற மாதிரி இருந்தால் வியாழனில் இருக்கும், ஆண்டிப்பட்டியில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஆண்டிப்பட்டியில் இருக்கும். அப்போ இதுதான் மனது. அப்போ ஆசிரியர் பாராட்டினார். அப்போ மனதை அதன் போக்கிலே விட்டுவிட்டால் நாம் மிகப்பெரிய துன்பத்தை சந்திக்க நேரிடும். இதைத்தான் கவிஞர் வாலி சொல்கிறாரு, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அப்போ கண் என்ன நினைக்கிதோ அது மாதிரி கால் போகுது, கால் நினைக்கிறத மனசு போகுது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கல்யாண விருந்திலே ஒரு மனிதன் சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் ஒரு சர்க்கரை நோயாளி என்று சொல்லக்கூடாது, அது ஒரு டெஃபிஷியன்சி. அதனால் சர்க்கரை குறைபாடு உள்ளவர். அப்போ இனிப்பு பொருள் வைக்கிறார்கள். அப்போ இனிப்பு பொருள் வைக்கின்ற பொழுது உடனே அவர் அதை சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறார். அப்போது ஒரு உளவியலறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுவார், மனிதனுக்கு 3 நிலைகள், இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. இட்டு அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிறது, நம்ம மன திருப்தி அடைய செய்வது. சூப்பர் ஈகோ என்பது நன்னறிவு ஒழுக்கம். இந்த ரெண்டையும் சமப்படுத்துவது தான் பார்த்திங்கன்னா ஈகோ. ஈகோ இட்டு பக்கம் சாஞ்சுன்னா இட்டு ஜெயிக்கும், சூப்பர் ஈகோ பக்கம் சாஞ்சுன்னா சூப்பர் ஈகோ ஜெயிக்கும். அப்போ அந்த மனிதனுடைய எண்ணம் என்ன சொல்லுது, இனிப்பு எப்படியாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இனிப்பு எடுத்து சாப்பிட போகிறாரு. அப்போ இட்டு ஈகோ இட்டுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுங்க, உடனே இட்டு ஜெயிச்சிடும். அப்போ அந்த சர்க்கரை நோயாளி அந்த சர்க்கரையை எடுத்து சாப்பிடுவார் இனிப்பை, உடனே சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அப்போ மருத்துவர் அதுக்கு அறிவுரை கூறுவார், துன்பம் நேரிடும். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாருங்க, சென்ற இடத்தால் செலவிடாது, மனதை அதன் போக்கிலேயே விட்டு விடாது, தீது ஒரி, நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து நன்றின்பால் நல்லவற்றின்பால் உய்ப்பது செலுத்துவது அறிவு. இதுதான் உண்மையான அறிவு. அறிவு என்பது சிந்திப்பது, மனது என்பது உணர்ச்சி வசப்படக்கூடியது. ஆகவே யார் ஒருவர் அறிவினை ஆயுதமாக்கி செயல்படுகின்றாரோ அவர்தான் இந்த உலகத்திலே வெற்றி பெறுவார்கள். +2 தேர்விலே 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற மாணவியிடம் சென்று பேட்டி கண்டார்கள். அப்பொழுது அந்த மாணவி சொன்னார், நான் 2 ஆண்டுகளாக அலைபேசி, தொலைபேசி, தொலைக்காட்சி எதையுமே பயன்படுத்தாமல் படிப்பு ஒன்றையே கவனமாக செலுத்தினேன், என் மனதையும் அறிவையும் ஒன்றாக செலுத்தினேன், 600க்கு 600 வாங்கினேன் என்று பேட்டி அளித்தார். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாருங்க, சென்ற இடத்தால் செலவிடாது தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எவ்வளோ அற்புதமான திருக்குறள் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்குது. என்ன வள்ளுவரின் பெருமை. நன்றி.